வணக்கங்க. உங்கள் நெய்வேலிதனம் அவேர்னஸ். சட்டத்தை தமிழுடைய கையில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எடுக்க முடியாதுங்க. ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களாலையும் எடுக்க முடியாதுங்க. சட்டத்தை தன்னோட கையில் எடுத்து சட்டப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே உரிமம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று காவல்துறைக்கு, இன்னொன்று நீதிமன்றத்துக்கு. இந்த ரெண்டுமே தண்டனை கொடுக்காம வேறு யாராவது ஒரு தனி மனிதனை போய் தாக்குறதோ இல்லை அவங்களுடைய உரிமையான பொருள்களுக்கு துஷ்பிரயோகம் ஏற்படுற மாதிரி அந்த பொருள்களை உடைக்கிறதோ அடிக்கிறதோ தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை ஒரு வக்கீலாக இருக்கிறவங்களே போய் செஞ்சாங்க அப்படின்னா சட்டத்தில் அவங்களுக்கு தண்டனை உண்டா அப்படின்னு பொதுமக்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அவங்க வக்கீல் தானே, ஆனால் அவங்க பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்களும் ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க. ஆனால் அவங்களே அந்த தப்பை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சட்டம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர் யாராவது ஒரு வக்கீலால் ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை ஒரு வக்கீல்ன்ற ஒரு தைரியத்தில் ஒரு நபரை அடிச்சியோ இல்லை ஒரு நபருடைய பொருளை சேதப்படுத்தியோ அவர் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணால் சட்டம் நடவடிக்கை வக்கீல் தானே எடுக்காமல் விட்டுருவாங்களா? கண்டிப்பாக எடுப்பாங்கங்க. வக்கீலாக இருந்தானே யாராக இருந்தானே தப்பு தான். ஒரு தனி மனிதனை மனசாட்சி இல்லாமல் மனித நேயத்தை தடுக்கிற மாதிரி மனித உரிமையை மீறுற மாதிரி ஏதாவது ஒரு தவறுகளை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க யாராக இருந்தாலும் சட்டத்தில் அவங்களுக்கு தண்டனை உண்டுங்க. வக்கீலாக இருந்தால் என்னங்க, ஃபஸ்ட்டு அவங்க மேலே விசாரணை கமிஷன் வைப்பாங்க. விசாரணை கமிஷனில் அந்த வக்கீல்ன்ற அந்த ஒரு தனி மனிதனை பாதிப்புக்கு உள்ளாக்கியிருந்தாருன்ற உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே சட்ட நடவடிக்கை பாயும். முதல் எடுத்தவொடனே எஃப்ஐஆர் தாங்க. அடுத்தது பார் கவுன்சிலில் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் போகும். அவங்கள பார் கவுன்சிலருந்தே மக்களை காப்பாற்றுறதுக்கும் நியாயத்தையும் நீதியும் நிலைநிறுத்துறதுக்கும் வக்கீல் படிச்சுட்டு வந்த நீ ஒரு பொதுமக்களை ஒரு தனிப்பட்ட மனிதனை அடித்து தாக்குற அளவுக்கு அவங்கள பொருளை சேதப்படுத்துகிற அளவுக்கு நீ ஒரு கேவலமானவனாக இருக்க அப்படின்னும் போது நீ வக்கீலாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த சட்டமே அவங்களுக்கு தண்டனை கொடுத்து பார் கவுன்சிலேருந்து தூக்கிடுவாங்கங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட வேலையும் போயிடும். அவங்க திமிர்த்தனமாக யாரையாவது அப்படி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இருந்தால் அவங்களுக்கு தண்டனை கிடைத்து அவங்க ஜெயிலுக்கு போவாங்க. இதுதாங்க ரூல்ஸு. ஸோ வக்கீலாக இருந்தானே ஜட்ஜாக இருந்தானே யாராக இருந்தானே தவறு தாங்க. யாரையுமே தாக்கியோ யாரையுமே மன உளைச்சல் ஏற்படுத்தியோ தயவுசெய்து எந்த தவறையும் பண்ணிடாதீங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் நெய்வேலிதனம் அவேர்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தினம் ஒரு தகவல் உங்களுக்காக துணிச்சலான ஒரு பெண்ணாக நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.